ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தேட்டரில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் அளவுக்கே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாரா ஜோன். பட்டர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு பாப்கார்ன் சோளை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ பட்டர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட் ஆனதுக்கப்புறமா கார்னை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்காமல் ரொம்ப லோலையும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ கார்ன் 1-2 பொரிஞ்சதுக்கப்புறமா அதை மூடி விட்டுறலாம். பாருங்கள், கார்ன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வருது. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷத்துலேயே கார்ன் வெடிக்கிற சவுண்டு கேட்கும். வெடிக்கிற சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 1 நிமிஷம் விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போ அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு ஸ்பைசஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டர் 2 ஸ்பூன், பட்டரை உருக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவி விட்டு நல்லா கிளறலாம். அவ்வளோதான், பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் பாப்கார்னை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.